அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் தமிழக அரசியலில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள்வது சாத்தியமில்லாத ஒன்று என்கிறார் பத்திரிகையாளர் சிவபிரியன். 5 நிமிட பேட்டியில் அவர் கூறியுள்ள கருத்துக்களை பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டிக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய கருத்து சரியான கருத்து தான். ஆனால் அதற்கான சூழல் தமிழ்நாடு அரசியலில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே இங்கே தமிழ்நாடு அரசியலில் எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தியதாக இங்கே ஒரு பெரிய வரலாறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் இருந்த எதிர்க்கட்சிகளில் யாருமே திமுக கூட்டணி தவிர அது ஒரு கூட்டணியாக அவங்க ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. 2017 21 வரைக்கும் அவங்க அந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். பட் இங்கே என்னென்னா அண்ணாமலை அவர்கள் அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த அழைப்பை அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். ஸோ அதிமுக அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நான் ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுக அவங்கள பாஜக விட்டு வெளியில் வர்றதுக்கான காரணமே திரு அண்ணாமலை அவர்களை தான் சொல்லிவிட்டு தான் வந்தார்கள் அவர்கள். ஸோ அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவருடைய அழைப்பை ஏற்று பாஜகவோடு அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இந்த விவகாரத்தில் அதிமுகவினுடைய போராட்டத்தை அண்ணாமலை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சமீப சில நாட்களாகவே அதிமுக விஷயத்தில், அதாவது லண்டன் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை கொஞ்சம் மென்மையான போக்கு அணுகிறது போல தெரியுது. இது எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை அவர்கள் அதிமுக ஐடி விங்குக்கு மட்டும் அவர் பாராட்டு தெரிவித்த மாதிரி தெரியல. அவர் என்னன்னா விஜய் அவர்களுக்கும் நேற்று ஆளுநரை சந்திக்கும் போது அதையும் பாராட்டுறாரு. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் இதுதான், பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தான் இது. இதில் பெரிய அளவுக்கு என்னென்னா அண்ணாமலை அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அவர்கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னா மேபி ஹைகமாண்ட் அதிமுக மீதான உங்களுடைய விமர்சனங்களை கொஞ்சம் குறைங்க, அதற்கான அவசியம் இப்போதைக்கு இல்லை, திமுக மீதான அந்த அட்டாக்கை அப்படியே கம்ப்ளீட்டாக வைங்க அப்படின்னு கூட அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த விளைவாக கூட. ஆனால் நிச்சயமாக நான் ஒத்துக்கிறேன், அதிமுக மீதான அவருடைய விமர்சனம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்னா மேபி இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒருங்கிணைணும் திமுக அரசை எதிர்க்கிறதுக்கு. ஸோ 2026 ஆண்டும் அதே ஒரு இடத்துல திமுக அரசை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒரே அணியில் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போவே நிறைய அரசியல் விமர்சகர்கள், நிறைய கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. திரு டிடிவி தினகரன் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு புள்ளியில் தான் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை நான் பார்க்குறேன். அண்ணாமலையுடைய இந்த மாற்றத்தை அதிமுக தரப்பில் எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம்ங்கிறது மட்டுமல்ல, பாஜகவை ஓரளவுக்கு நாம் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் அப்படிங்கிறதுல அதிமுக ரொம்ப கிளியராக இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ இது என்னென்னா இந்த வருடம் கூட 25ஆம் ஆண்டு கூட அதிமுக பாஜக உறவில் ஒரு மிகப்பெரிய இணக்கமோ எதுவுமே ஏற்படாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. 2026ஆம் ஆண்டு தேர்தல் நெருங்கும் போது அந்த 2-3 மாதத்தில் அப்படி நிச்சயமாக திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற இடத்துல 2 கட்சியும் நின்னாங்கன்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் அதுவும் ஆஸ் வி ஸ்பீக் இப்போ ஏடிஎம்கே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய ஸ்டாண்டு. அதை நாம் உண்மையிலே அந்த ஸ்டாண்டை நாம் கிரிட்டிசைஸ் பண்ணவோ இல்லை அதை நம்பாமல் இருக்கிறதுக்கோ எந்த காரணமும் இல்லை. ஏன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் வெளியில் வந்த பிறகு எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு கூட்டணி வரும். ஆனால் கூட்டணி வரல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடுத்த முடிவில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் தான் இப்போ அதிமுக ஓகே பாஜகவோடு போகமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் 2 கட்சிகளுக்குமே அது சரியா தவறா அப்படிங்கிறது அந்த கட்சிகளுக்குள்ளே விவாதங்கள் நிச்சயமாக நடைபெறும். பட்
இப்போ இது பேசுகிறது எல்லாமே யூகங்கள் தான். இன்னும் 18 மாதங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கும் பொழுது அரசியலில் என்ன வேணால் நடக்கலாங்கிறத தவிர்த்து வேறு எதுவும் இதில் வந்து நீங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு பாஜக வருமா, இல்லை பாஜக கூட்டணிக்கு அதிமுக போகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேச முடியுமே தவிர ஆஸ் வி ஸ்பீக் பேசுனீங்கன்னா ஏடிஎம்கேக்கு நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு இப்போதைக்கு போவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லைங்கிறத தான் நான் சொல்லுவேன்.